அண்ணாமலை காலை முதலே வீட்டில் காணப்படவில்லை. ஆரம்பத்தில் யாரும் பெருசா கவனிக்கல. ஏனென்றால் அவர் அடிக்கடி சொல்லாமல் வெளியே போய்விடுவார். ஆனால் நேரம் செல்லச் செல்ல வீட்டில் உள்ளவர்களின் கவலை அதிகரித்தது. விஜயாவுக்கு உள்ளுக்குள் ஏதோ தவறாக நடக்கிறது போல் உணர்வு வந்தது. எல்லாம் சரியாக இருக்கிறது என்று அவளின் மனம் ஏற்கவில்லை. அண்ணாமலையின் போனுக்கு பலமுறை கால் செய்தாள். ஆனால் ஒவ்வொரு முறையும் போன் ஸ்விட்ச் ஆஃப் என்றே வந்தது. அதுவே அவளை மிகவும் பயமுறுத்தியது. விஜயாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. எந்த நொடியிலும் அண்ணாமலை உள்ளே வந்து விடுவார் போல கதவையே பார்த்து கொண்டிருந்தாள். மீனாவும் அருகில் உட்கார்ந்திருந்தாள். அவளும் பலமுறை வெளியே சென்று பார்த்தாள். ஆனால் எந்த தகவலும் கிடைக்கவில்லை. அப்போது விஜயா திடீரென எழுந்து நேராக முத்துவிடம் சென்று கைகளை கூப்பினாள். அவளின் குரல் நடுங்கியது. முத்து, உன்னிடம் கெஞ்சுகிறேன். என் கணவரை எப்படியாவது கண்டுபிடித்துக் கொண்டு வா. அவருக்கு ஏதாவது ஆகிவிட்டால் இந்த துக்கத்தை நான் தாங்க மாட்டேன் என்று சொன்னாள். முத்துவும் உள்ளுக்குள் மிகவும் பதற்றமாக இருந்தான். அண்ணாமலை அவனுக்கு உறவில் பெரியவர் மட்டுமல்ல, தந்தை போல இருந்தவர். அவன் விஜயாவுக்கு முழு முயற்சி செய்வதாக உறுதியளித்தான். மீனாவும் அழுதபடியே, அண்ணா, மாமாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது, சீக்கிரம் கண்டுபிடிங்க என்றாள். வீட்டின் சூழ்நிலை முழுவதும் மாறி அனைவரின் முகத்திலும் பயம் தெளிவாக தெரிந்தது. அந்த நேரத்துல மனோஜ் அங்க வந்து, அம்மா, அவர் எங்காவது வெளியே போயிருப்பார், இதுக்கு இவ்வளவு பயப்பட வேண்டுமா என்று அலட்சியமாக சொன்னான். அதை கேட்ட முத்துவின் ரத்தம் கொதித்தது. உன் தந்தை காணாம போயிருக்கார், நீ இப்படி பேசுறியா? உனக்கு சின்ன அறிவு கூட இல்லையா என்று கடுமையாக கேட்டான். மனோஜின் பேச்சால் விஜயாவும் கோபமடைந்தாள். உனக்கு பணம் தான் வேணும்னா நேரா கேளு. சொத்து விஷயத்துக்காக தினமும் அழுத்தம் கொடுத்து அவரை இவ்வளவு மன அழுத்தத்துக்கு ஆளாக்கி வீட்டை விட்டு போக வைக்க வேண்டியதா என்று சொன்னாள். அவளின் குரலில் கோபமும் உடைந்த மனமும் வெளிப்பட்டது. மனோஜ் இன்னும் தன் பேச்சிலேயே இருந்தான். அப்பா எங்கேயாவது இருப்பார், நீங்க எல்லாம் தேவையில்லாம கலவரம் பண்றீங்க என்றான். அதை கேட்டதும் விஜயா தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் மனோஜுக்கு அறைந்தாள். எப்போதும் பணம் பணம்னு நினைக்காதே, அவர் உன் அப்பா என்று கத்தினாள். வீட்டில் முழுக்க நிசப்தம் நிலவியது. பின்னர் விஜயா முத்துவிடம், முத்து, இப்ப சண்டை போட நேரம் இல்ல, எப்படியாவது அண்ணாமலையை கண்டுபிடிச்சு கொண்டு வா என்றாள். முத்து உடனே காரை எடுத்துச் செல்ல முடிவு செய்தான். ஸ்ருதியும் தன் தந்தையிடம் பேசிக்கொண்டு போலீஸ் உதவி பெற முயற்சி செய்வதாக சொன்னாள். மீனா அனைவரையும் அவசரமாக செயலில் இறங்கச் சொன்னாள். பாதையில் முத்து தன் நண்பன் சுந்தரத்துக்கு போன் செய்து, அண்ணாமலை அவன் வீட்டுக்கு வந்தாரா என்று கேட்டான். சுந்தரம் மறுத்து தனக்கும் எந்த தகவலும் இல்லை என்றான். முத்து மேலும் பதற்றமடைந்தான். அப்போது திடீரென அண்ணாமலையின் பழைய நண்பன் பரசுராம் நினைவுக்கு வந்தான். உடனே அவனை போன் செய்து கேட்டான். பரசுராம், காலை பேசினோம், அதற்கு பிறகு அவரை காணவில்லை என்று சொன்னான். போன் வைத்தவுடன் முத்துவின் மனதில் பல கேள்விகள் சுழலத் தொடங்கின. மனோஜின் செயல்கள் நினைவுக்கு வந்தன. மனோஜ் 30 லட்சம் கடன் எடுத்திருந்ததும் அதற்காக தினமும் சொத்து விஷயமாக அண்ணாமலையை வற்புறுத்தியதும் நினைவில் வந்தது. இதன் காரணமாகத்தான் அண்ணாமலை வீட்டை விட்டு போயிருக்கலாம் என்ற சந்தேகம் முத்துவுக்கு ஏற்பட்டது. அப்போது இன்னொரு விஷயம் நினைவுக்கு வந்தது. சில நாட்களுக்கு முன் ஒரு பைனான்சியர் வீட்டுக்கு வந்து பணம் தரவில்லை என்றால் குடும்பத்தில் முக்கிய ஒருவரை தூக்கி கொண்டு போவோம் என்று மிரட்டியிருந்தான். அந்த நினைவு முத்துவின் மனதை மேலும் பயமுறுத்தியது. எங்காவது அண்ணாமலை கடத்தப்பட்டாரோ என்ற எண்ணம் வந்தது. முத்து உடனே மனோஜுக்கு போன் செய்து அந்த பைனான்சியரின் நம்பர் மற்றும் முகவரியை கேட்டான். மனோஜ் முதலில் தப்பித்துக் கொள்ள முயன்று, அவன் பெரிய ஆள், இப்படியெல்லாம் செய்ய மாட்டான் என்றான். முத்து கோபமாக, இப்பவே உண்மை சொல்லலனா விளைவு நல்லா இருக்காது என்றான். பயந்த மனோஜ் கடைசியில் நம்பர் மற்றும் அட்ரஸை கொடுத்தான். முத்துவும் சுந்தரமும் அந்த பைனான்ஸ் ஆபீஸுக்கு சென்றார்கள். அங்கே சூழ்நிலை குளிர்ச்சியாகவும் விசித்திரமாகவும் இருந்தது. முத்து நேரா பைனான்சியரிடம் தன் அப்பா எங்கே என்று கேட்டான். பைனான்சியர் அமைதியாக தான் யாரையும் கடத்தவில்லை என்றும் அண்ணாமலை தானாகவே காகிதங்களில் கையெழுத்து போட்டார் என்றும் இன்னும் பணம் செலுத்த வேண்டிய காலம் வரவில்லை என்றும் சொன்னான். முத்துவின் கோபம் மேலும் அதிகரித்தது. காலம் முதல் எங்க அப்பா காணாம போயிருக்கார், மிரட்டி போனது நீதானே என்று கத்தினான். பைனான்சியர் மறுபடியும் மறுத்து தான் கடத்தியிருந்தால் ஒப்புக்கொண்டிருப்பேன் என்றான். வழியில்லாமல் முத்து அங்கிருந்து திரும்பினான். ஆனால் அவனின் மனம் இன்னும் கனமாக இருந்தது. அந்த நேரத்தில் ஸ்ருதியின் போன் வந்தது. போலீசும் தேடி வருகிறார்கள், ஆனால் எந்த தடயமும் கிடைக்கவில்லை என்று சொன்னாள். முத்துவின் மனம் தளர்ந்தது. அண்ணாமலை எங்கே போனார் என்ற கேள்வி அவனை வாட்டியது. அப்போது திடீரென மீனாவின் போன் வந்தது. அவளின் குரல் நடுங்கியது. அண்ணாமலை மயக்க நிலையில் கிடைத்ததாகவும் அவரை மருத்துவமனையில் சேர்த்துள்ளதாகவும் சொன்னாள். இதை கேட்டதும் முத்து ஒரு நொடியும் வீணாக்காமல் வீட்டுக்கு வந்து அனைவரையும் அழைத்துக் கொண்டு மருத்துவமனைக்கு சென்றான். வழியெங்கும் விஜயா அழுதபடியே தன் கணவருக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று கடவுளிடம் பிரார்த்தித்தாள். மருத்துவமனையில் தெரிய வந்தது என்னவென்றால், அண்ணாமலை கோவிலுக்கு சென்று நீண்ட நேரம் அங்கேயே அமர்ந்திருந்தார். பலவீனம் மற்றும் மன அழுத்தம் காரணமாக மயக்கம் வந்து கீழே விழுந்தார். வழியாக சென்றவர்கள் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு வந்தார்கள். உண்மை தெரிந்ததும் அனைவருக்கும் சிறிது நிம்மதி கிடைத்தது. ஆனால் முத்துவின் மனத்தில் மனோஜ் மீது கோபம் மேலும் அதிகரித்தது. சொத்து பேராசைதான் அப்பாவை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது என்றான். முத்து மனோஜை அடிக்கப் போகும்போது விஜயா தடுத்து நிறுத்தினாள். இனி சண்டை வேண்டாம் என்றாள். விஜயா முடிவு செய்கிறாள். இனிமேல் அண்ணாமலையுடன் கிராமத்துக்கே சென்று அமைதியாக வாழப்போகிறேன் என்று சொன்னாள். மனோஜ் மீண்டும் பணம் பற்றி பேசினான். எனக்கு
எனக்கு 30 லட்சம் மட்டும் வேண்டும் என்றான். முத்து பணத்தை எப்படியாவது கட்டிவிடலாம், ஆனால் இனி அண்ணாமலைக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது என்றான். மருத்துவமனையில் அண்ணாமலையை பார்த்த மீனா உள்ளுக்குள் உடைந்து போனாள். முன்பு கிடைத்த எச்சரிக்கை உண்மையாகி வருகிறதோ என்ற எண்ணம் அவளுக்கு வந்தது. இனி என்ன நடக்கும்? இந்த குடும்பம் மீண்டும் ஒன்றாக வாழுமா, இல்லையா பேராசை மீண்டும் புதிய திருப்பத்தை கொண்டு வருமா? இதையெல்லாம் வரும் கதையில தான் தெரியும். மருத்துவமனைக்கு வெளியே உள்ள சூழல் மிகவும் கனமாக இருந்தது. விஜயாவின் கண்கள் தொடர்ந்து அண்ணாமலையையே பார்த்து கொண்டிருந்தன. மீண்டும் ஏதாவது தவறு நடந்துவிடுமோ என்ற பயம் அவளை விட்டு விடவே இல்லை. மீனா அவளருகே அமர்ந்து அவளது கையை பிடித்துக் கொண்டிருந்தாள். முத்து சிறிது தூரத்தில் நின்றிருந்தாலும் அவனது பார்வையும் மீண்டும் மீண்டும் அண்ணாமலையையே தேடிக்கொண்டிருந்தது. நேரம் தவறி அவருக்கு ஏதாவது ஆகியிருந்தால் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது யார் என்ற கேள்வியே அவன் மனதில் சுற்றி கொண்டிருந்தது. சிறிது நேரத்துக்கு பிறகு டாக்டர் வெளியே வந்து தற்போது அண்ணாமலையின் நிலை ஸ்டெபிளாக இருக்கிறது என்று சொல்கிறார். ஆனால் அவருக்கு அதிகமான மன அழுத்தமும் உடல் பலவீனமும் ஏற்பட்டுள்ளதாகவும், இப்படி தொடர்ந்து மன அழுத்தம் இருந்தால் அவரது உடல்நிலை மேலும் மோசமாகும் என்றும் டாக்டர் தெளிவாக கூறுகிறார். இதை கேட்டதும் விஜயா முழுமையாக உடைந்து போகிறாள். இந்த வீட்டின் சூழல்தான் தன் கணவரை மெதுவாக கொன்று கொண்டிருக்கிறது என்பதை அவள் தெளிவாக உணர்கிறாள். சிறிது நேரம் கழித்து மனோஜ் மருத்துவமனைக்கு வருகிறான். எல்லாம் சாதாரணம்தான் என்பது போல் அவன் நடந்து வருகிறான். உள்ளுக்குள் எந்த வருத்தமும் இல்லை. இங்கும் அங்கும் பார்த்து கொண்டு இப்போது அப்பா எப்படி இருக்கிறார் என்று கேட்கிறான். இதையெல்லாம் பார்த்த முத்துவின் கோபம் மீண்டும் அதிகரிக்கிறது. இன்னைக்கு ஏதாவது நடந்திருந்தா இதே கேள்வியைத்தானா கேட்பாய் என்று முத்து மனோஜிடம் கேட்கிறான். அதுக்கு மனோஜ் தோள்களை உச்சி வைத்து இப்போது சரிதானே இருக்கிறாரு, இவ்வளவு ஹங்காமா ஏன் என்று சொல்கிறான். இதை கேட்ட விஜயா மேலும் உடைந்து போகிறாள். மனோஜை பார்த்து இன்னைக்கு உங்க அப்பா இந்த நிலையில இருக்கிறாரென்னால் அதுக்கு முழுக்க முழுக்க நீயே காரணம் என்று சொல்கிறாள். சொத்து மற்றும் பணத்திற்காக அவரை இவ்வளவு தொந்தரவு செய்ததால் தான் அவர் வீட்டை விட்டு போக வேண்டிய நிலை வந்தது என்று அவள் குற்றம் சாட்டுகிறாள். மனோஜ் அமைதியாக நிற்கிறான். ஆனால் அவன் முகத்தில் எந்த வருத்தமும் தெரியலை. அண்ணாமலைக்கு சுயநினைவு திரும்பியதும் முதலில் அவர் பார்வை விஜயாவின் மேல் விழுகிறது. மிக மெதுவான குரலில் அவளது பெயரை அழைக்கிறார். விஜயா அருகே சென்று அழுதபடியே இப்படி என்ன பயமுறுத்தி ஏன் போனீர்கள் என்று கேட்கிறாள். அதற்கு அண்ணாமலை இனி தன்னால் மேலும் சண்டைகளை தாங்க முடியாது, மனமும் இதயமும் இரண்டும் சோர்ந்து போய்விட்டதாக மட்டுமே சொல்கிறார். முத்து அண்ணாமலை அருகே சென்று சொல்லாமல் ஏன் போனீர்கள் என்று கேட்கிறான். அண்ணாமலை அவனை பார்த்து தனக்கு கொஞ்சம் அமைதி மட்டும் வேண்டும் என்று நினைத்ததாக சொல்கிறார். கோயிலில் உட்கார்ந்தால் மனம் லேசாகும் என்று நினைத்தார். பலவீனத்தால் இப்படியாகும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. இதை கேட்ட முத்துவின் கண்கள் கலங்குகின்றன. சிறிது நேரத்திற்கு பிறகு நிலைமை கொஞ்சம் சரியானதும் விஜயா அனைவரின் முன்னிலும் தன் முடிவை அறிவிக்கிறாள். இனி இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் என்று கூறுகிறாள். அண்ணாமலையுடன் சேர்ந்து கிராமத்துக்கு சென்று வாழப்போவதாக சொல்கிறாள். அங்கே குறைந்தபட்சம் அமைதி கிடைக்கும் என்கிறாள். இதை கேட்டதும் மீனா அதிர்ச்சியடைந்து அம்மா இப்படி செய்யாதீர்கள், நாம் எல்லோரும் சேர்ந்திருப்போம் என்று சொல்கிறாள். ஆனால் விஜயாவின் முடிவு உறுதியானதாக இருக்கிறது. உடனே மனோஜ் நீங்கள் எங்கே இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, என் சொத்து பங்கை மட்டும் எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி விடுகிறான். இதை கேட்டதும் முத்து வெகுண்டு இன்னும் உனக்கு பணம் தானா முக்கியம் என்று சொல்லி மனோஜை பிடிக்கிறான். உங்க அப்பா மருத்துவமனை படுக்கையில் இருக்கிறாரு, உனக்கு 30 லட்சம் தான் நினைவில் இருக்கிறதா என்று கேட்கிறான். முத்து எப்படியாவது பணத்தை ஏற்பாடு செய்து கொடுப்பேன், ஆனால் இனி அண்ணாமலையையும் விஜயாவையும் யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று சொல்றான். மனோஜ் கொஞ்சம் யோசித்துவிட்டு சரி 30 லட்சம் கிடைத்தால் மத்த அனைத்தையும் விட்டு விடுகிறேன் என்று சொல்கிறான். அவன் பதிலில் உறவுகளுக்கு மேலாக அவனுக்கு பணம் தான் முக்கியம் என்பதும் அனைவருக்கும் தெளிவாகிறது. விஜயா மனோஜை பார்த்து தன் வாழ்க்கை முழுவதும் எதற்காக அனைத்தையும் செய்தாளோ அதே மகன்தான் இன்று தன் துயரத்திற்கு மிகப்பெரிய காரணம் என்பதை முதன்முறையாக உணர்கிறாள். மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆன பிறகு அண்ணாமலை வீட்டிற்கு திரும்புகிறார். ஆனால் வீட்டின் சூழல் முன்பு போல் இருக்கவில்லை. எல்லோரும் மௌனமாக இருக்கிறார்கள். அண்ணாமலை பெரும்பாலும் அமைதியாகவே உட்கார்ந்திருக்கிறார். விஜயா அவரின் ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் கவனித்துக் கொள்கிறாள். முத்து மனதுக்குள்ள என்ன நடந்தாலும் இனி அண்ணாமலை இந்த நிலைக்கு திரும்ப விட மாட்டேன் என்று முடிவு செய்கிறான். மீனா அடிக்கடி யோசிக்கிறாள். முன்பு யாரோ சொன்னது போலவே எல்லாமும் நடக்கிறதோ என்று அவளுக்கு பயம் வருகிறது. இனி என்ன நடக்கப் போகிறது என்ற அச்சம் அவளை சூழ்கிறது. அதே நேரத்தில் மனோஜ் தன் அறையில் உட்கார்ந்து பணத்தை பற்றியே சிந்திக்கிறான். பணம் கிடைக்காவிட்டால் தன் நிலை என்ன ஆகும் என்ற பயமும் அவனுக்குள் இருக்கிறது. ஒரு நாள் அண்ணாமலை முத்துவை அருகே அழைத்து குடும்பத்தை ஒன்றாக வைத்திருக்க முத்து எப்போதும் முயன்றதை தாம் அறிவதாக சொல்கிறார். இனி எடுக்கப்படும் எந்த முடிவும் அமைதிக்காகத்தான், பழிவாங்குவதற்காக அல்ல என்று முத்துவிடம் கூறுகிறார். முத்து தலை அசைக்கிறான். ஆனால் மனோஜ் மீது உள்ள கோபம் அவன் மனதில் இன்னும் நீங்கவில்லை. கதை இங்கேயே முடிவடையவில்லை. இனி மேலும் பெரிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளன. கிராமத்துக்கு செல்லும் முடிவு உண்மையில் எல்லாவற்றையும் சரி செய்யுமா, அல்லது மனோஜின் பேராசை மீண்டும் ஒரு புதிய பிரச்சனையை உருவாக்குமா? முத்து 30 லட்சம் ரூபாயை ஏற்பாடு செய்ய முடியுமா, அல்லது வேறொரு புதிய உண்மை வெளிச்சத்துக்கு வருமா? இவை அனைத்தும் வரும் அடுத்த பகுதியில் தெரியவரும்.